வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஹைபோதீசிஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதில் கடைசியாக வந்து 2 சாம்பிள் முடிச்சிருந்தேன். ஒன்று வந்து லார்ஜ் சாம்பிள், இன்னொன்று வந்து ஸ்மால் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் வந்து n greater than 30, ஸ்மால் சாம்பிள் வந்து 30 விட கம்மியாக இருக்கும் பட்சத்தில் போடணும். லார்ஜ் சாம்பிளில் வந்து ஒரே ஒரு டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன், அது Z டெஸ்ட். ஸோ அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இங்கே டெஸ்டிங் ஹைபோதீசிஸ் வந்து யூசிங் Z டெஸ்ட் பிகாஸ் த லார்ஜ் சாம்பிள் இருக்கனால. சரி, அதோட ப்ரொசீஜர் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் தி நல் ஹைபோதீசிஸ் H0. ஸோ H0 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஏற்றுக்கிறணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து சப்போஸ் அவங்க கொடுத்துருக்க 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, இந்த டேட்டாஸ் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறது தான் H0. ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் வந்து அப்படியே உள்டா, அதுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது அசியூம் பண்ணிக்கணும். பட் இந்த ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல இருந்து தான் நம்ம வந்து 2 tail டெஸ்டா இல்ல 1 tail டெஸ்டான்றதை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது நம்ம இங்க தான் டிசைட் பண்ணுவோம். சரி, இதுக்கப்புறம் சூஸ் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அதாவது 5% லெவல் சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான டேபிள்ல போய் பார்க்கணும். 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட்னா அதுக்கான டேபிள்ல போய் பார்க்கணும். ஒருவேளை எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து 5% வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். 5% லெவல் தான் எடுத்துக்கணும். சரி, அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Z வேல்யூ கால்குலேட் பண்ணணும் யூசிங் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குன்றது சொல்லிடுறேன். சரி, இந்த Z வேல்யூ கால்குலேட் பண்ண பிறகு நம்ம 5% இருக்கா 1% இருக்கான்றது முடிவு பண்ணி அதுக்கான டேபிள் நம்ம யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் சொல்லியிருக்கேன், ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் வந்து எய்தர் 1 tail டெஸ்டா இருக்கலாம் இல்லை 2 tail டெஸ்டா இருக்கலான்றது நம்ம இதை வச்சு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டேபிள் வேல்யூ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் வந்து கொடுக்க மாட்டாங்க, இதை நீங்கள் பைகட் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஓவரால் லார்ஜ் சாம்பிளுக்கான டேபிள் வேல்யூ இவ்வளோதான், இந்த 4 தான். ஸ்மால் சாம்பிளுக்கு தான் டேபிள் வேல்யூ நிறைய இருக்கும், அது வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க. பட் இதை 4த்தையுமே நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்லேருந்து இது வந்து 1 tail டெஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1 tail டெஸ்ட்டுக்கு உரியதில் 1% லெவலுக்கு 2.33, அதே 5% எடுத்தீங்கன்னா 1.645. இப்போ இந்த வேல்யூவை விட கம்மியா இருந்தா அக்செப்டட், இந்த வேல்யூவை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அவங்க சொன்ன மாதிரி தான், அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதுக்கு மேல போனா ரிஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். சரிங்களா? இதுவே 2 tail டெஸ்டா இருந்துச்சுன்னா 1% லெவலுக்கு 2.58 வரைக்கும் அக்செப்டட், அதுக்கு மேல போனா ரிஜெக்ட் ஆயிடும். அதுவே 5% லெவல் வந்து 1.96 வரைக்கும் அக்செப்டட், அதுக்கு மேல போனா ரிஜெக்டட். இந்த வேல்யூ வந்து நீங்க பைகட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஈஸியாக பைகட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 tail டெஸ்ட்னா கொஞ்சம் மேக்ஸிமம் இருக்கும் வேல்யூ, 1 tail டெஸ்ட்ல கொஞ்சம் மினிமமா இருக்கும் பாருங்க. இது வந்து அதிகமா இருக்கு, இதை விட கம்மியா இருக்கு, இதை விட இது கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து 4த்தையும் நீங்க பைகட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா சில சம்ல இந்த 5% லெவல் 1% லெவல்னு சொல்லாம 95% கான்ஃபிடன்ட் லெவல் சொல்லி கேட்பாங்க. இப்போ 95% கான்ஃபிடன்ட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பாரோட பிளஸ் ஆர் மைனஸ் அந்த 5%க்கான வேல்யூவை போட்டுக்கணும். அதுவே 99% சொன்னாங்கன்னா 99ன்றது 1%ல இருந்து செப்பரேட் மைனஸ் ஆகுதுல்ல, அதனால கான்ஃபிடன்ட் லெவலுக்கு எக்ஸ் பார் பிளஸ் ஆர் மைனஸ் 1%க்கான 2.58 போட்டுக்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி போகணும். 95% கான்ஃபிடன்ட் லெவல் கேட்கும் பட்சத்தில் 100 மைனஸ் 95 சொல்லி 5% லெவல் பிளஸ் ஆர் மைனஸ் வச்சு போடுறது தான். சரி, ஓகே, இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர் நல்லா கிளியரா பார்த்துக்கிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சம் போகலாம்.